குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த கார்த்திகை மாத தீபத் திருவிழா நிறைவு. இன்று பரணி தீபம், நாளைக்கு நாளை திருக்கார்த்திகை தீபம், நாளன்னைக்கு சர்வாலய தீபம். திருவண்ணாமலையினுடைய ஜோதி சுரூபமாக காட்சி கொடுத்த அந்த திருவண்ணாமலையில் சிவபெருமான், அதாவது அந்த கொப்பரை தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை இப்போ மேலே கொண்டு போகிறதுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் நியூஸில் பார்த்தேன். அதாவது பர்வத ராஜ குல மீனவ சமூகத்தினர் ஒரு 40 பேர், அந்த குழு அதை எப்போவுமே அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்களாம். அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் சுவாமியினோட அருணாச்சலேஸ்வரா என்ற பக்தி முழக்கம் முழங்க அதை மேலே எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே 2.5 மணி நேரத்தில் கொண்டு போயிடுவாங்களாம். இப்போ இந்த தடவை மழை இருக்கிறதுனால 5 மணி நேரம் ஆகுது. 5 மணி நேரம் ஆகுமா. இந்த தடவை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. மழையின் காரணமாக பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தீபத் திருவிழாவினோட கொப்பரை மேலே சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் திருவண்ணாமலையானுக்கு, அந்த ஜோதி சுரூபனுக்கு அந்த கிரிவலம் வரும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களுக்கே தெரியும், அப்படியே ஜடாமுடியோடு படுத்திருக்கிறது அவ்வளவு அழகாக தெரியும். அப்போ ஆதி காலத்தில் ஜடாமுடியோட சிவபெருமான் அப்பொழுது படுத்து கொண்டிருக்கிற அந்த மலையே சிவன் தான். திருவண்ணாமலையே சிவன் தான். அதில் நம்ம பாதம்லாம் பட்டு ரொம்ப மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை நாம் நடந்து போகும்பொழுது உள்ளே நம்ம திருவண்ணாமலையினோட சுவாமியை அருணாச்சலேஸ்வரரை பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படும்போது, கிரிவலத்தில் அவ்வளோ கூட்டத்தில் எப்படி சாமி பார்க்க முடியும்? அதனால் அந்த சுரூபமாக அங்கேயே காட்சி கொடுப்பாரு. உங்களுக்கே தெரியும், அப்படியே ஜடாமுடியோடு படுத்திருப்பார். மேலே அப்படியே தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் போயிருந்தவங்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இப்போல்லாம் மழை விடிய மழை ஊற்றிக்கிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நமது தீபத் திருவிழாவினோட திருவிழா தொடங்கிவிட்டது. 3 நாளைக்கு ஏற்றுவோம். இன்றைக்கு வியாழக்கிழமை 12ஆம் நாள். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியுங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு வியாழக்கிழமை 27ஆம் நாள். சீராப்தி சயன விரதம், பரணி தீபம், உல்கா துவாதசி, மத்தியச துவாதசி, மகாலட்சுமி உற்பத்தி. நாளை திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம், பிரதோஷம், மெயினாக பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது. பிரதோஷம், அனங்க திரையோதசி, கிருத்திகை விரதம், திருமங்கை மன்னன், அதாவது அதற்கு பிறகு சனிக்கிழமை சர்வாலய தீபம், வைகானச தீபம், பௌர்ணமி பூஜை, தத்தாத்திரேய ஜெயந்தி, திரிபுர பைரவி ஜெயந்தி, நள்ளிரவு மாத நரசிம்ம சதுர்தசி, மந்தரோகிணி திருப்பானாழ்வார், மந்தரோகிணி, அதற்கு பிறகு திருப்பானாழ்வார் அப்படின்னு போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி இருக்குது. தனுசு ரவி 10-11 இரவு பாஞ்சராத்திர தீபம், ஆகாமாவை, பாப்பம்பட்டி சித்த ஜெயந்தி, ஜட்சீதி, சர்பபதி, விஜர்ஜனம், திருக்கணித கிருஷ்ண தனுர் பிரதமை திதி இன்று அனுஷ்டிக்கவும். அதற்கு பிறகு மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை பரசுராம ஜெயந்தி, மலை தனுர்மாத பூஜை ஆரம்பம். மார்கழி 1 என்ன அது நமக்கு விடிய காலம்பரம். அந்த தனுர்மாத
பூஜை ஆரம்பம். மார்கழி 1ஆம் தேதி. 18ஆம் தேதி என்னுடைய கணவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. புதன்கிழமை, வருகின்ற புதன்கிழமை அவர் அதாவது நடைபாதை பயணத்தை ஆரம்பிக்கின்ற அந்த ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் உடுத்தியிருக்கிற இந்த புடவை எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகிறதுக்காக வேண்டி இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விற்பாங்க. அதாவது ஏல விடுவாங்க ஒரு டைமுமே. அதாவது சமயபுரம் மாரியம்மன் கோவில், அப்புறம் இன்னொன்று அது என்ன ஒரு சமயபுரம் மீனாட்சி எல்லா அம்மன் கோவில்லையுமே புடவை ஏல விடுவாங்க. நீங்கள் அதை வாங்குங்க. வாங்கிட்டு உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ, பையனுக்கு வேண்டியிருந்தால் அம்மா கட்டிக்கலாம், பொண்ணுக்கு வேண்டியிருந்தால் அந்த பொண்ணே உடுத்திக்க சொன்னீங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும். வீட்டில் இது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகிறதுக்காக வேண்டி. நான் இன்னொரு கோவில் அந்த உறையூர் வெக்காளியம்மன் கோவில்லேருந்து ஒரு புடவை வாங்கிட்டு வந்தோம். அது 100 தான், இது 300. உங்களுக்கு எவ்வளோ எந்த விலையில் வேணாலும் இருக்குது. நாங்கள் ஏல விடும்போது நீங்கள் அதை வாங்கிட்டு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு உடுத்துங்க. பையனுக்கு அப்படி வேண்டுதல் வச்சிங்கன்னா அம்மா உடுத்திக்கலாம். இதை செய்யுங்க, கட்டாயம் திருமணம் நடக்கும். இது ரொம்ப நான் சாமியில் பூஜையில் வச்சு தான் நாங்கள் எங்கள் பொண்ணு முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அப்படி இப்படின்லாம் இதை உடுத்திக்குவோம். அது அப்புறம் நானும் அதை உடுத்திக்குவேன். அதனால் எங்கள் வீட்டுக்காரர் 18ஆம் தேதி புதன்கிழமை கிளம்புறாரு. அவருடைய நடைப்பயணம் வெற்றி பெற நான் ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு தோழியாக, ஹஸ்பண்டுங்கிறத விட அவருக்கு அந்த பயணத்தை இனிதாக மாற்றி சந்தோஷமாக அதை மாற்றி கொடுக்க எல்லாம் வல்ல ஐயப்பனை நான் வேண்டுகிறேன். ஸ்ரீ ஐயப்ப நித்திய பாராயணம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. இது ஒரு புக்கு. இந்த புக்கில் இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னொரு புக்கு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஸ்ரீருத்ரம். நமக்கு திருக்கார்த்திகை நாளைக்கே பிரதோஷமும் வருது. ஸ்ரீருத்ரம்ன்ற ஒரு புக்கு. அதில் அதனால் சௌந்தர்ய லகரி பாஷ்யம், உரையாசிரியர் அண்ணா சுப்பிரமணியம். சௌந்தர்ய லகரி. இன்னொன்று இருக்குது, சௌந்தர்ய லகரி, ஆனந்த லகரி. அதாவது அம்மனுடைய ஸ்ரீசக்கரம் வரையும் முறை, அபிராமி அந்தாதி, ஸ்லோகங்களின் அகராதி, துணை நூல்கள், இந்த மாதிரி நிறைய ஒரு புக்ஸ் இருக்குது. அதையெல்லாம் படிக்கிறதுக்கு இப்போ நேரம் இருக்கா. பாரம்பரிய ஜோதிடமும் பலன் கூறும் விதிமுறைகளும். நம்ம பாரம்பரியமாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதனோட விதிமுறைகளும். இது யார் எழுதியிருக்காங்கன்னா கே சுப்பிரமணியம் எழுதியிருக்கிறாரு. எங்கள் வீட்டில் மாதேஸ்வரன் புக்கு நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இருட்டாக இருக்குது, நமக்கு ஒன்றும் கண்ணே தெரிய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கு வியாழக்கிழமை நாம் எப்பொழுதுமே செய்கின்ற லக்ஷ்மி குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க. அப்புறம் குரு பகவானுக்குரிய கோயிலுக்கு போய் குரு பகவானுக்குரிய ஸ்தோத்திரத்தை சொல்லி நீங்கள் குரு பகவானுக்குரிய கொண்டக்கடலை மாலை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா குரு பகவானை குரு பகவானோட தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. வெய்யிறு தோழி, அதாவது கோளறு பதிகம். வெய்யிறு தோழி விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆகமரும் நல்ல ஆசுரும் அரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கோளறு பதிகம் படிங்க. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இந்த இது இதுதான். இந்த புடவை வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போல்லாம் கோவிலுக்கு போவீங்க, எங்கேனாலும் அந்த புடவையை வாங்கிட்டு நீங்கள் கொடுங்க. இதை உடுத்திக்கோங்க. இன்னொரு மருத்துவ குறிப்பு என்னென்னா, தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் தினசரி 1 சாப்பிட்டு வர நுரையீரல் பலப்படும், குடல் புண் குணமாக, வயிற்றுப்புழுக்கள் அழியும். அகத்திக்கீரை நல்ல உணவு.
தூற்றும் உலகத்தைக் கண்டு கலங்கி விடாதே. நுரையீரல் அதாவது தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஜூஸும் குடிக்கலாம், நெல்லிக்காய் தேனில் ஊற வைத்தும் சாப்பிட்லாம், உப்பு போட்டும் சாப்பிட்லாம். நெல்லிக்காய் வந்து வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. குடல் புண் ஆறும், உடலில் வந்து இரும்புச்சத்து அதிகமாகும், ரொம்ப நல்லா இருக்கும் தேனில் ஊற வைத்த ஒரு இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமணம் நடக்க நம்ம வீட்டில் அதே மாதிரி ரொம்ப செல்வாக்கு இருக்கும், அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும். இந்த தெய்வமே உடுத்தின புடவையை வாங்கிட்டு வந்து ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு பூஜைங்கும் போது அதை நீங்கள் உடுத்திக்கோங்க. இது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வாங்கிட்டு வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். நான் பத்திரமா பீரோவில் வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி திடீர்னு உடுத்திக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, உடுத்திக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 நல்லது. எல்லா அம்மன் கோயில்லையுமே விற்கிறாங்க. 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய். விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்கள் ஒன்றும் அதிகம்லாம் ஒன்றும் நினச்சிக்க வேண்டியதில்லை. அவங்களே தராங்க. நாங்கள் உறையூர் வக்காளியம்மன் கோயிலில் வாங்கிட்டு வந்தோம். இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில், சமயபுரம் அம்மன் கோவிலில். இந்த மாதிரியெல்லாம் அம்மா தான் நமக்கு. ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து தாய் எப்படி ஒரு இதாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு அம்மன் கோவிலில் இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் உடுத்திக்கோங்க. ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த அன்பு பாருங்கள், இவ்வளோ அழகாக அப்படியே மின்னுது. இந்த புடவையை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்க. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மனசு ஒரு மாதிரி இதாகவே இருக்குது. நாட்கள் நெருங்க புதன்கிழமை கிளம்புறாரு. ஒரு கஷ்டமாக இருக்குது என்னடான்னு. இருந்தாலும் அந்த ஐயப்பன் அந்த பயணத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுக்கணும்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன்.